ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்ம அல்சருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதை பார்த்துட்டு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அவருக்கு அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, தாம்பரம் அயோத்திதாசர் சித்த மருத்துவமனையில் நீண்ட கால அல்சருக்கு நான் மருத்துவம் பார்த்தேன், முழுவதும் குணமாகி விட்டது, நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஹாஸ்பிட்டலை போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நிறைய சித்த மருத்துவ முறைப்படி நோய்களை குணப்படுத்துறதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அது. நல்ல அங்கீகாரம் பெற்ற ஹாஸ்பிட்டல், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கு. நீங்களும் தாம்பரமோ அல்லது சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னாலும் சித்த மருத்துவ முறைப்படி உங்க உடம்புல உள்ள நோய்களை குணப்படுத்துறதுக்கு நீங்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா இங்க போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ பதிவு பண்றது ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் நல்ல ஹாஸ்பிட்டல், சித்த மருத்துவ முறைப்படி நிறைய பேருக்கு குணமாயிருக்கதை நம்ம ரிவ்யூல நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் குணமாயிருக்கதை நம்மளால ரிவ்யூவாக பார்க்க முடியுது. அதனால உங்களுக்கும் உடல்ல இருக்க தொந்தரவுகளை சித்த மருத்துவ முறைப்படி சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு தகவலை ஷேர் பண்ண அவருக்கு மறுபடியும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். நீங்களும் உங்கள் சுற்று வட்டார பகுதிகளில் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு எப்படி சரியானது, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. ஒருத்தருக்கு குணமாக இருக்கதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் தெரிஞ்சவங்க இருந்தால் விசாரிச்சுட்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.